12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லேயும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் PDF அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். கொஸ்டினில் f(x) கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினில் PDF அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கான ஃபார்முலா தான் இது. இன்டெக்ரல் -∞ to +∞ f(x) dx = 1. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். இன்டெக்ரல் வருது அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த சம்மு ரொம்பவுமே ஈஸி. ஓகே, இப்போது இந்த ஃபார்முலாவில் -∞ to +∞ இருக்குது. அதை நாம் 0 to ∞ அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பாருங்கள் x > 0ன்னு இருக்குது இல்லையா f(x)ல். அதனால தான் நாம் அந்த லிமிட்டை மாற்றியாச்சு. ஓகே, ஸோ ஃபார்முலாவில் -∞ +∞ இருக்குது. அது நாம் 0 to ∞ மாற்றியாச்சு. ஏன்னா கொஸ்டினில் x > 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் f(x)க்கு வேல்யூ என்ன? கொஸ்டின்லேயே இருக்கே ஸ்டூடெண்ட்ஸ், f(x) உடைய வேல்யூ kx e -2x. ஓகே, ஸோ f(x)ஓட வேல்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் dx = 1 அப்படியே இறக்கியாச்சு. இப்போது இன்டெக்ரலுக்கு உள்ள k இருக்குது. ஸோ அந்த கேவை இன்டெக்ரலுக்கு வெளியே எழுதிக்கலாம். ஏன்னா கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ கேவை இன்டெக்ரலுக்கு வெளியே எழுதிட்டேன்னா மீதி என்ன இருக்குது அப்படியே எழுதியாச்சு. ஸோ எக்ஸ்க்கு பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ x⁻1 e -2x dx = 1 அப்படியே இறக்கியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது இன்டெக்ரலுக்கு உள்ள என்ன இருக்குது பாருங்கள். பை காமா இன்டெக்ரலுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் இன்டெக்ரலில் என்ன இருக்குது? x⁻1 e -2x dx. இப்போ பாருங்கள் காமா இன்டெக்ரலுக்கு அடுத்த லைனில் ஸோ ஃபார்முலா எழுதி போட்டிருக்கோம் பாருங்கள். அதாவது எக்ஸும் ஈயும் சேர்ந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இப்போது காமா இன்டெக்ரலுக்கு முன்னாடி எழுதின லைனையும் பின்னாடி எழுதியிருக்கிற லைனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ n இருக்கிற இடத்துல 1 இருக்குது, a இருக்கிற இடத்துல 2 இருக்குது. தட் மீன்ஸ் எக்ஸ்க்கு பவரில் இருக்கிறது n. ஓகே, ஸோ நாம் எழுதின லாஸ்ட் லைனில், அதாவது காமா இன்டெக்ரலுக்கு முன்னாடி லைனில் எக்ஸ்க்கு பவரில் என்ன இருக்குது பாருங்கள், 1. ஸோ n இருக்கிற இடத்துல 1 இருக்குது. ஈக்கு பவரில் இருக்கிறது a, அங்கே ஈக்கு பவரில் என்ன இருக்குது? 2. ஸோ ஏவோட வேல்யூ 2. ஜஸ்ட்டு என்னுடைய வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 2 அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாவே போதும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது தான். ஓகே, கேக்கு கே எழுதியாச்சு. இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம், அதனால் ப்ராக்கெட். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன எழுதி போட்டிருக்கோம்? n ஃபேக்டோரியல். n அப்படிங்கிறது இங்கே 1. ஸோ 1 ஃபேக்டோரியல் பை a⁻n + 1னா ஏவோட வேல்யூ என்னது? 2. n-க்கு 1. ஸோ 1 + 1. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேக்கு கே இப்போது இன்டெகிரேட் பண்ண போகிறோம், அதனால் அதை ப்ராக்கெட்டாக மாற்றியாச்சு. ஸோ இதுக்கான ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. ஸோ n-க்கு 1, இந்த ஃபேக்டோரியலுக்கு ஃபேக்டோரியல், பைக்கு பை, ஏக்கு 2, n-க்கு 1. ஸோ இந்த +1. ஓகே, இந்த = 1 அப்படியே இறக்கியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேக்கு கே, இந்த இன்டெக்ரலுக்கு தான் இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதியாச்சு. = 1 இறக்கியாச்சு. ஓகே, கே ப்ராக்கெட் அப்படியே இறக்கிட்டு 1 ஃபேக்டோரியலுக்கு 1, 1 + 1னா 2. ஸோ 2² 4 = 1 அப்படியே இறக்கியாச்சு. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை அப்படியே மறுபடியும் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு கே தான் வேணும், கே தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1/4 ஈக்குவல் தாண்டி போனால் ரெசிப்ரோக்குள்ளே போயிடும். 4 மேலே போயிடும், 1 கீழே வந்துடும், நடுவில் இன்ட்டு போடணும். 1 × 4 4. ஸோ பை 1 போடணுன்னு அவசியம் இல்லை, கேவோட வேல்யூ 4.
ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் பப்ளிக் எக்ஸாம்லேயும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. தேங்க்யூ.